புத்தாண்டுன்னு சொன்னாலே குத்தாட்டமும் குதூகலத்தோடும் புது ட்ரெஸ்ஸும் புத்துணர்ச்சியோடும் அந்த வருஷத்தோடு சேர்த்து நாமளே புதுசாக பிறக்க போகிற மாதிரியே பயங்கரமாக கொண்டாடுவோம். இந்த நியூ இயர்லேருந்து சில பழக்கங்களை கண்டிப்பாக நம்ம கைவிட்டணும், சில பழக்கங்களை டெஃபினட்டாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு நிறைய ரெசல்யூஷன்ஸ் கூட எடுத்திருப்போம். ஆனால் உலகம் முழுவதும் ஜனவரி 1ஆம் தேதியை மட்டும் புத்தாண்டாக கொண்டாடுற நடைமுறை எங்கேருந்து வந்துச்சு? எந்த வருஷத்துல இருந்து ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டா மாறிச்சு? அதோட இத்தனை நாள் இல்லாமல் இந்த புத்தாண்டில் மட்டும் ரெசல்யூஷன் எடுக்கணுங்கிற பழக்கமும் எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? ஹே காய்ஸ், நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன். வெல்கம் டு மிஸ்டர் பீக். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாகரிகங்களும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கிட்டத்தட்ட 4000 வருஷமாக நடைமுறையில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கி நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் கிரிகோரியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது கிமு 45வது வருஷத்துல இருந்து தான் ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடப்படுதுன்னு எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. அப்போது கிமு 45க்கு முன்னாடி புத்தாண்டு கொண்டாடினதே கிடையாதா? எப்படி வருடங்களை கணக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி ரோமன் பீப்புள்ஸ் கிமு 45க்கு முன்னாடி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கேலண்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேலண்டருக்கு பேர் ரோமன் கேலண்டர்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கேலண்டர் எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு பூமியை சுற்றி வரும் காலத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட அன்னைக்கு சூரியனை வச்சு டைமை கால்குலேட் பண்ணாமல் நிலவை வச்சு தான் பெரும்பாலான கலாச்சாரங்களில் டைமை கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வர்றாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கால கணக்கீட்டை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொஜினஸ் அப்படிங்கிற வான்வெளி ஆராய்ச்சியாளரை மீட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ தான் சீசர் திகைக்கக்கூடிய சில செய்திகளை அந்த வான்வெளி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. என்னன்னா, சூரியனை மையமாக கொண்டு தான் பூமி சுற்றி வருதுங்கிறதையும் சூரியனை வச்சு தான் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் கணக்கிடணுங்கிறதையும் சீசருக்கு அவர் தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அப்படி பேசும் பொழுது தான் அவங்க பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு அப்போ எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 365.25 நாட்கள் ஆகுதுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது இந்த கணக்கோட இதுக்கு முன்னாடி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த நடைமுறையை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 67 நாட்கள் நம்ம பின்தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்றாங்க. அப்போ தான் கிமு 45வது வருஷத்தை கிமு 46வது வருஷமாக மாற்றுறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடணுங்கிற ஒரு விஷயமும் நடைமுறைக்கு வருது. அந்த வருடத்திலிருந்து தான் வருஷத்துக்கு 12 மாதங்கள் அப்படிங்கிற கணக்கும் உருவாகுது. அப்படி ஜூலியஸ் சீசரால் கண்டுபிடிக்கப்பட்ட கேலண்டரை தான் ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு இன்றைக்கி இருக்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேலண்டரை எல்லா நாடுகளுமே ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினமான டிசம்பர் 25, அதாவது இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடிக்கிட்டு இருக்க டேட்டை தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணணுன்னு இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் மக்களிடையே பெரும் எதிர்ப்பு குரல் வருது. அதனால் அவங்க கிறிஸ்மஸையே நியூ இயராக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழப்பம் தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிபி 1500களில் போப் கிரிகோரி அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் லீஃப் ஆண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு புதிய கேலண்டரை உருவாக்குறாரு. அந்த கேலண்டர் பேர் தான் கிரிகோரியன் கேலண்டர். அந்த கேலண்டரை தான் நம்ம இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுப்போமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, புத்தாண்டில் சபதங்கள் எடுப்பதுங்கிறது பண்டைய பாபிலோனியர்கள் காலத்திலேருந்தே இருக்குது. இவங்க எப்படி சபதம் எடுத்துக்குவாங்கன்னா, அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க வாங்கிய கடன்களையும் பொருட்களையும் அடுத்த புத்தாண்டுக்குள்ளே எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும்னு சபதம் எடுத்துப்பாங்களாம். அதன் தொடர்ச்சி தான் இன்னைய வரைக்கும் சபதங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். நாமளும் இத்தனை வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷனில் எத்தனையோ ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமான்னு கேட்டோம்னா தெரியல. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அதை மறந்துடுவோம். ஆனால் இந்த நியூ இயரில் இருந்தாவது எடுத்த சபதம் முடிப்பேன்னு சபதம் எடுப்போம். இல்லையா, இனிமேல் சபதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்குவோம். The correct resolution will make revolution in your life. Wish you a happy new year. Bye.